23:3 நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்போது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். ஓகே, இதுல நான் அவரை எங்கே சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். யோபனுடைய இந்த பிரதியுத்தரங்கள் இங்கே பதில் நமக்கு படிப்பிக்கிற காரியம் அந்த 2வது வசனத்துல யோபு 23:2 இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுதனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. அதாவது இன்றைய தினமும் இது நம்ம தெரியும். அவரை குற்றப்படுத்துகிற அந்த இடத்த அந்த யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுதனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கில் என் வாதை கடினமாயிருக்கிறது. அப்போ அந்த வேதனையான நேரத்தில் யோபு சொல்ற ஒரு காரியம் தான் இது. என்ன சொல்றாரு, நான் ஆண்டவரை கண்டா போதும், அதுதான் எனக்கு தேவை இப்ப அப்படின்னு சொல்றாரு. இழப்பு ஒரு பக்கம், வெறுப்பு ஒரு பக்கம், தவிப்பு ஒரு பக்கம். இந்த நிலைமையில யோபு என்ன சொல்றாரு, இழந்தாச்சு, தவிப்புல இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், அப்போ என் ஆண்டவரை காணணும் அப்படிங்கிற. ஆண்டவர் எங்க காண்கிறது? முதலாவது ஆண்டவர் எங்க கண்டு சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஏசாயா 6:1 பிரகாரம் ஆலயத்துல காணணும். ஏசாயா 6:1 பிரகாரம் ஏசாயா ஆண்டவர் எங்க பார்க்கிறாரு? ஆலயத்துல. 2 தீமோத்தேயு 6:14 பிரகாரம் யாரும் சேரக்கூடாத ஒளியின் இடத்துல காணலாம். யோவான் 1:18 6:46 பிரகாரம் ஆண்டவர் எங்கதான்? கிறிஸ்துவுக்குள்ள காணலாம். ஆண்டவரை காண விரும்புகிற யோபுக்கு பிரதிபலன் அந்த ஆன்சர் அப்படி கொடுக்கப்பட்டது. ஏசாயா மூலம் ஆண்டவரை காணணுமெங்கி முதலாவது ஆண்டவரை காண்றது ஆலயத்துல தான். 2வது ஆண்டவரை காணணுமெங்கி யாரும் சேரக்கூடாத ஒளி அப்படின்னா பூரண அறிவுக்குள்ள, அதாவது வேத அறிவுக்குள்ள. ஒளிங்கனாலே அறிவுக்குள்ள இருக்கிறேன். வேதத்தின் அறிவு நிறைந்த ஒரு நிலை நமக்கு வரும்போது தேவனை காணலாம். நீ தேவனை காணணும்னு வாஞ்சிக்கிறோம். யோபை போல அங்கலாய்ப்பு, சஞ்சலிப்பு, தவிப்பு, வெறுப்பு, குற்றப்படுத்துதல், இழப்பு, நோய், வேதனை, இந்த நிலைமையில கர்த்தரை எங்க காண முடியும் அப்படின்னு அங்க யோபனுடைய அந்த அங்கலாய்ப்பு போல வாழ்க்கையில ஒரு மனுஷன் தேவனை காண விரும்பினால் இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட நிலைமையில தேவனை, நமக்கு ஏதோ வசதியா நம்ம விரும்ப எல்லாம் கிடைச்சா தெய்வத்தை காணணும்னு நினைப்போம். யோபு போல ஒரு ஸ்டேஜ் யாராவது தேவனை, இப்ப வயசான உடனேயே ஆண்டவரை காணணும்னு விரும்பல, ஆலயத்துக்கு போனோம்னு விரும்பல. ஆண்டவரை காண்றது ஆலயத்துலதான், ஆராதனையில தான். எல்லாமே ஆண்டவரை காண்கிறது. நாங்கள் வீட்டில் இருந்து ஆண்டவரை காண்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் ஆண்டவரோடு பேசுகிறோம், உறவாடுகிறோம். நீ என்னதான் உறவாடுனாலும் சரி, ஏன்னா வேதம் தெளிவாக தானே இருக்கு. கூடி வர விட்டுறாத, வயசாகி போயிடுச்சுன்னு விட்டுலாமா? விட்டுறக்கூடாது. ஆண்டவரை எங்க காண முடியும்? யோகு சொல்ற, என்ன எங்க காணுவேன் என்று அங்கலாய்ப்பில் இருக்கேன். அப்போ அதுக்கு வேதம் நமக்கு தருகிற பதில் என்னது? யோபு போல அங்கலாய்க்கிற ஒரு மனுஷனா இருந்தா நீ தேவனை ஆலயத்துல தான் காண முடியும், ஆராதிக்கிற இடத்துல தான் காண முடியும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? யாரும் சேரக்கூடாத ஒளி. அப்படி இந்த யாரும் சேரக்கூடாத ஒளி என்னது? வேதத்தின் அறிவு தான். இன்னைக்கு பாக்கி எல்லா அறிவும் இருக்குல்ல அவனுக்கும், அது எல்லாருமே போய் படிக்கலாம். வேதத்தை எல்லாருமே படித்தவனும் மனசிலாகாது, புரியாது, புரியவும் செய்யாது. அதனால யாரும் சேரக்கூடாத ஒளியாகிய இந்த வேத அறிவை
ஒன்னு நிரம்பும் போது நீ என்ன செய்யலாம்? ஆண்டவரை காணலாம். மூணாவதாக கிறிஸ்து இயேசுக்குள்ள உன்னை நீ வாழும்போது தேவனை காண முடியும். அதான் என்னை காண்கிறது கர்த்தரை கண்டான் என்னுடைய கட்டுரை கைக்குள்ளதுன்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாரா. ஆனா அந்த தேவனை காணணும்னு ஒரு ஆளுக்கு ஒரு தாகம் இருந்தா எந்த நேரங்களில, தவிப்பின் நேரத்துல, கண்ணீரின் நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல, வெறுப்பு நேரத்துல, இழப்பு நேரத்துல தேவனை காணணுமா? ஒல்லி திரிவே. முதலாவது ஆராதனை தான், ஆலயம் தான். ரெண்டாவது வேதத்துக்குள்ள எந்த அளவு உள்ள 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 அந்த ஒளிக்குள்ள நீ பிரகாசிக்க, அந்த யாரும் சேரக்கூடாத அந்த ஒளிக்குள்ள உன்னை கொண்டு போய் அந்த அறிவை நிறைக்கிறாயோ, மற்றவங்க இதே படிச்சவனுக்கு மட்டுமல்ல, படிக்க எல்லாருக்கும் இந்த அறிவு தேவையா இருக்கு. அதனால இந்த அறிவுக்குள்ள யார் அறிவு போறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? தன்னை வெளிப்படுத்துவார். மூணாவது கிறிஸ்து இயேசுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்களுக்குள்ளேயும் தேவனை காண முடியும். அப்ப தேவனை காணணும்னு விரும்புனா காணும் இடம் மூணத்தை பார்த்துட்டோம் வேதத்தின் பிரகாரம். அடுத்து இங்க சொல்றது என்ன தெரியுமா? அறிந்தால் அவரை காணுவதனால் கண்டா நல்லா இருக்குமே, அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என்ன செய்வேன்? நான் என்னுடைய வேதனைகளை வடிவமைத்து அவர்கிட்ட கொடுப்பேனே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட என்னுடைய வேதனைகளை வடிவமைத்து கொடுப்பேனே அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு நலமாயிருக்குமே. வேற எங்கிட்ட ஒரு நலத்தை காணலாம். ஆண்டவர் காண்பதுனால உள்ள நன்மை என்னது? அங்க என்ன சொல்லியிருக்காரு? என்னன்னா அங்க அதாவது மறுமொழியாக நான் அறிந்து அவர் எனக்கு சொன்னதை உணர்ந்து அவரை காண்பதுனால உள்ள நன்மை என்ன? அந்த ஒரு விஷயத்துல அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். முதல்ல தேவனை காணும் போதுதான் உணர்வு வரும். யோபு ஏன் இந்த வேதனையிலும் தேவனை தேடுகிறாருங்கன்னா அந்த தெய்வ உணர்வு வரணும். நமக்கு என்ன இருந்தாலும் தெய்வ உணர்வு வராது. நம்ம படுகிற பாடுகளின் உணர்வு வரும். நம்ம சூழ்நிலைகளுடைய அந்த உணர்வு தான் வருமே தவிர தேவனை காண உணர்வு வரவே வராது. அவர் யோகன்னு சொல்றாரு, எனக்கு வேதனையிலையும் நான் என்ன செய்யும் போது தேவனை அவருடைய மறுமொழி எனக்கு கிடைச்சா எனக்கு அவரை குறித்த உணர்வு உருவாகணுமே. வேதனையிலும் தேவ உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அப்படின்னா அவரை காண்பது நலமாயிருக்குமே. கண்டா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் காரணனால தெய்வ உணர்வு இருக்கும். இப்ப பாவ உணர்வு இருக்கும், பய உணர்வு இருக்கும், இல்ல தனிமையின் உணர்வு எல்லாம் தான் இருக்கும். அதாவது ஒரு மரணப்பட்டு இல்லைன்னா ஒரு வியாதியினுடைய கோரத பயங்கரம் வரும்போது நமக்கு வர்றது எதுவா இருக்கும்? பாவ உணர்வா தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை, தேவ உணர்வை உருவாக்கும். அதாவது யோபை போல தன்னுடைய எல்லா நிலைமையிலும் தெய்வத்தை காணணும், தெய்வத்தோடு உறவாடணும்னு விரும்பினா தெய்வ உணர்வு ஏற்படும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அதாவது யோபு 16:21 பிரகாரம் ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்குமே. தேவ உணர்வு வேணும். அடுத்து நமக்காக விண்ணப்பிக்கிறவர்கள் உருவாருவார்கள் என்றார். அன்னைக்கு யோகன் காலத்துல இயேசு இல்லை, இன்னைக்கு நமக்காக விண்ணப்பிக்க இயேசு உண்டு, மத்தியஸ்தர் உண்டு. அவ யோபு அந்த வேதனையின் மத்தியில ஏங்கின ஒரு ஏக்கம் என்னது? அந்த வேதனைகளை தாங்கணுங்கன்னா தெய்வ உணர்வு வேணும். அந்த வேதனைகளை தாங்கணுங்கன்னா தனக்காக மத்தியஸ்த பண்ணுகிற, தனக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, தனக்காக ஜபிக்கிற ஒரு ஆளு வேணும்னு எதிர்பார்த்தாரு. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கு. இயேசு இருக்கிற நமக்காக விண்ணப்பிக்க, நமக்காக ஆண்டவரோடு வழக்காட, நமக்காக நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல சொல்ல நமக்கு இருப்பதா யோவான் 17 நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது இங்க என்ன சொல்ற? ஏசாயா 26:8 என்ன பார்க்கிறோம்?
கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் வழியிலே உமக்கு காத்திருக்கிறேன். உமது நாமம் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சையா இருக்கிறது. அங்க உணர்வு. இப்ப என்ன உண்டாகும்? தேவனை காண விரும்புவதனால உள்ள நன்மை என்னது? உணர்வு உண்டாவது. ரெண்டாவது, நமக்கு வேண்டி விண்ணப்பிக்கும் ஒரு மத்தியஸ்தம் பண்ண, இல்லைங்கன்னா என்னது, நிதிவுல நிக்க இயேசு இயேசுவை போல ஒரு ஆள் வேணும்னு அன்னைக்கு அவரை வாஞ்சித்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு. அடுத்து சொல்றாரு, ஆத்ம வாஞ்சை உருவா. வேதனையில தேவனை தேடினாதான் ஆத்ம தாமினி, ஆத்மாவில வாஞ்சை. அதாவது வேதனையில ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஆத்ம வாஞ்சை உண்டாகும் அப்படின்றது பார்க்கிறோம். இன்னைக்கு 55:7 6-7 வாசித்தோங்கன்னா, கர்த்தரை கண்டிடத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கு, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் பலியை, மக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தருக்கு திரும்ப கிடவன், அவர் அவன் மேல் மனம் திருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கவும் தயவு பெற்றவராயிருக்கிறார். அப்ப என்ன செய்யும்? தேவனை காணும் போது அந்த நலன் என்னது? மன்னிப்பு கிடைக்கும். முதல்ல உணர்வு கிடைக்கும். இரண்டாவது, நமக்கு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மத்தியஸ்தர், இல்லைங்கன்னா கிறிஸ்துவனுடைய கிருபை கிடைக்கும். மூணாவது நம்ம பார்த்தது என்னது? மூணாவது நபர் தான் ஆத்மாவில் வாஞ்சை. ஆத்மாவில் ஒரு உணர்வு உண்டாகும். இந்த நாலாவது நபர் மன்னிப்பு. ஆத்மாவில் நம்முடைய நிலையை உணர்ந்தா மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும். ஆத்மாவில் தன் நிலையை உணர புரியாதவன் பெருமடைஞ்சுக்கிட்டு இருப்பான், தன்னை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருப்பான். யோபு போல உள்ள இந்த ஸ்டேஜுக்கு வந்தா மட்டும்தான் ஆத்மாவுக்கு தேவனுடைய தயவு மன்னிப்பும் கிடைக்கும். அப்ப ஆத்மா தேவனை வாஞ்சிக்கணும். மாம்சம் இது இப்ப நம்ம எல்லாரும், இப்ப நானா இருக்கட்டும், நமக்கு இருக்கிறவங்களா இருக்க, நம்ம மாம்சம் தான் ஆண்டவர் வாஞ்சிக்கணும், ஆத்மா வாஞ்சிக்கணும். ஆத்மா வாஞ்சன்னு சொல்றது அது தெரியும். நம்ம இப்ப என்ன, நாளைக்கு நமக்கு எழும முடியலைன்னு அதை பற்றி கவலைப்பட்டுக்கிற மாட்டோம். அதாவது நமக்கு ஏதோ நினைச்ச வர்றது, நினைச்ச போறது, அது மாம்சம். ஆத்மா வாஞ்ச நினைச்சா போறது இல்லை. அது துன்பத்துல, துக்கத்துல, துயரத்துல, பாடுல, வெறுப்புல, கசப்புல, தண்ணீர்ல கத்தரை தேடிட்டே இருக்கும். அதுதான் ஆத்மா வாஞ்சை. நம்முடைய ஆத்மா வாஞ்சல, நம்மகிட்ட ஆத்மா வாஞ்சை இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா அது போய் நம்ம மாம்சத்துல தான் தேவனை தேடுகிறோமே தவிர ஆத்மாவில அல்ல. அதனால ஆத்மாவில எப்ப தேடுகிறோம் அப்ப மன்னிப்பு உண்டாகும், தேவனுடைய இறக்கம் உண்டாகும், தெய்வ மன்னிப்பு உண்டாகும். இந்த நலமா இருக்கும். என்ன நலம் இருக்கும்? உணர்வு உண்டாகும் நமக்கு வேண்டி. இப்ப அன்னைக்கு யோகுக்கு இல்லை, ஆனா நமக்கு கிறிஸ்துவின் கிருபை உண்டாகும். அடுத்தது என்னது? நம்முடைய ஆத்மாவுல தாகம் உண்டாகும், அந்த ஆத்மா வாஞ்சை உண்டாகும். அடுத்தது என்ன உண்டாகும்? மன்னிப்பு உண்டாகும். இப்போ தெய்வ சமூகத்துல மன்னிப்பு உண்டாக கூட இந்த ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. சும்மா நம்ம நினைக்கிறது போல நான் எழும்பி செஞ்சவன் பண்ணிட்டேன், ஓகே, என்னத்த காரியம் ரைட் ஆயிட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ரைட் ஆகாது. இதை ரைட் ஆக்கு ஒரே வழி என்னது? ஆத்மாவுல உள்ள அந்த தாகம். இப்ப நம்ம பார்க்குற எல்லாமே இப்படிதான். சில நாள் உனக்கு மாம்சத்தில் உள்ள தாகம் தான் என்ன. இப்ப நேற்றை வந்திருந்தாலும் இன்னைக்கு காணையில, நீ இன்னைக்கு வராலும் நாளைக்கு காணாது. ஆத்மா வாஞ்ச அப்படி இல்லை, சாகும் வரைக்கும். இப்போ உனக்கு இன்னைக்கு சோறு தின்னுட்டு நாளைக்கு இன்னைக்கு சோறு வேண்டாம் திருப்பியா வைக்க மாட்டியே. இன்னைக்கு தின்ன ஆகாரம் போதும், ஒரு வாரத்துக்கு தின்னாம் திருப்பியா வைக்க மாட்டியே. ஆனால் ஜோம் பண்ணது மட்டும் இன்னைக்கு போதும், நாளைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் வேண்டாம், இனி அடுத்த நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று தோணுனா வரும். அது மாம்சம். இந்த ஆத்மா வாஞ்சின்னு சொல்றது, அதுக்கு எப்படி உனக்கு சரீரத்துக்கு தேவை. காலையில் நேரத்துக்கு காலையில சாப்பிட்டா அதே இட்லியா இருந்தா இன்னைக்கு இந்த காலையில அந்த இட்லி தின்னு இருக்கணுமே. காலையில புட்டு சாப்பிட்டா அந்த புட்டு சாப்பிட்டு இருக்கணுமே. இன்னைக்கு புட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
ஒரே ஆகாரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா டெய்லி எனக்கு காலையில வேணும், டெய்லி மத்தியானம் வேணும், டெய்லி நைட்டு வேணும். 3 நேரம் மூக்கு முட்டை அடிச்சாதான் அந்த மாம்சத்துக்கு ஒழுங்கா இருக்க முடியும். அதே போலதான் உன்னுடைய ஆத்மாவுக்கு 3 நேரம் தேவ சமூகத்துல நீ ஒழுங்கா அது கொடுக்க வேண்டியவரோட டேஸ்ட் மாத்தி மாத்தி கொடுக்கலாமா இருக்கும். சில நேரம் துதியில இருக்கலாம், சில நேரம் வாசிப்புல இருக்கலாம், சில நேரம் என்ன செய்யலாம், செப்பத்துல இருக்கலாம். இந்த டேஸ்ட் மாத்திடலாம். அதே நேரத்துல இந்த 3 நேரமும் மாம்சத்துக்கு எப்படி தாழ்த்திக்கிறதோ அதே போல ஆத்மாவில தேவனை குறித்த உணர்வு, தேவனை குறித்த அந்த எண்ண நிறைவு உண்டாச்சுன்னு சொன்னா மட்டும்தான் என்ன செய்யும், மன்னிப்பு கிடைக்கும். துன்மார்க்கத்தின் அக்கிரமத்திலும் துன்மார்க்கத்தின் நினைவுகளும் கிரியைகளில் இருந்து விடுதலை அடைகிற உனக்கு மன்னிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறது என்ற நிலைமையில தான். அந்த நிலைமை கர்த்தர் நமக்குள்ள நிலைநிறுத்தும்படியார் இந்த காலையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. யோபு சொன்னது போல, யோபு வாஞ்சித்தது போல கர்த்தரை கண்ட நலமா இருக்குமே. எங்க காண முடியும்னு பார்த்தா 3 இடம்தான் இருக்கு. ஆலயத்துல, ஆராதனையில, அறிவாகிய ஒளியில, யாரும் சேரக்கூடாத அறிவு. இந்த வேத அறிவுல இன்னும் ஒருத்தனும் வந்து சேரவன்னா இல்லை. பூரணப்பட்ட நபர் இந்த உலகத்துல இதுவரைக்கும் இல்லை. எல்லா புஸ்தகத்தையும் எத்தனை புஸ்தகம், இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா ஒரு 3 புஸ்தகத்தை எழுதும் பொழுது அதனுடைய விளக்குற முடிஞ்சிடான இன்னும் வரைக்கும் என்னைக்கு ஏறக்குறைய 1800 வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கிறா. இன்னும் அதுக்கு எழுத்து தீராத ஒரு புஸ்தகம் இன்னைக்கு இந்த வேத புஸ்தகம் பார்த்துக்க. 3800 பாஷையில மொழிபெயர்த்தாலும் இன்னும் பெயர்த்து தீராத அளவுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா அந்த யாரும் சேரக்கூடாத ஒளின்னு எல்லாரும் ஒரு பெரிய ஒளியை தேடி போடுவார். இது யாரு கொண்டுமே கண்டடைய முடியாத அந்த ஆழமேறி அந்த அறிவாகிய ஒளிய உனக்குள்ள தருமா. அந்த ஒளிக்குள்ள மறைந்து இருக்கிற தேவனை நீ காணணும். நான் வேதத்தின் அறிவு உனக்குள்ள உண்டாகணும். அடுத்தது நீ காணணும். கிறிஸ்து உனக்குள்ள வாசம் பண்ணனா. கிறிஸ்துவ கண்டவன் தேவனை காண்கிறான். அதனால இந்த அனுபவங்களை கற்ற நாளில் நமக்குள்ள உருவாக்கி அவரை என் நன்மை என்ன, தேவனை காண்டால் நலமா இருக்கும் என்றார். நன்மை என்ன, உணர்வுள்ளவனாய் மாற முடியும். நமக்கு வேண்டி மத்தியஸ்த செய்கிற கிறிஸ்துவ காண, நமக்கு வேண்டி அதாவது ஆத்மாவில வாஞ்சை ஏற்படும். அந்த ஆத்மா வாஞ்சையினால மன்னிப்படைகிற கிருபையும் உண்டாகும். இந்த நிலைமையில கற்றுத்தரும்படியாய் அன்றைய சமூகத்துல நம்ம கொடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல காலை வேளையில யோபு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய நிலைகளை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, அந்த நிலைகளுக்கு எங்களை நாங்கள் ஆண்டவரை உட்படுத்திக் கொள்ளவும் இதனை கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். தேவாவியானவர்களோடு இந்த காலையில் இடைப்பட்ட விதத்துக்காய் ஸ்தோத்திரம். உண்மை காண்பது நலம், உண்மை காணும் இடமும் அன்றரை கண்டால் உண்டாகும் நன்மையும் எங்களுக்கு இந்த காலையில உணர்த்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இந்த அநேகர் தங்களுடைய பிதாவை வைதிபத்தையும் வியாதியையும் இல்லை வியாதியாயிருக்கிற காரியங்களையும் சொல்லி தேவனை காண்கிற இடத்தை குறித்த சிந்தை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் அறிகிற தேவாவியானவர் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடும்படியாய் சொல்லிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீரங்களுக்கு ஆண்டவரை கிரியை செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம். நீ பரிசுத்தப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை கேட்ட அந்த வார்த்தைகளின் பிரகாரமே எங்களுடைய இறுதி ஆண்டவரை உம்மை காண்கிற நன்மை என்னதென்பதை புரிந்து ஆண்டவரை உம்மை காணும் தாகம் நாங்கள் காலையில எழும்பி இருக்கிறது. மாம்சத்தினுடைய ஆண்டவரை தாகம் தீர்த்து எழும்பாதபடி எங்கள் ஆத்துமாவினுடைய ஆண்டவரை ஆத்துமா உணர்வடைந்து எங்களுக்காக மன்றாடுகிற ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே எங்களுக்காய் இரத்தம் சிந்தி பிதாவின் சமூகத்துல ஒவ்வொரு நாளிலும் புதிய கிருபையினால நாங்கள் காண வேண்டும் என்று எங்களுக்கு வேண்டி பிதாவோடு போராடி கொண்டிருக்கிற எங்கள் மத்திய கிறிஸ்துவின் நிமித்த ஆண்டவர் இந்த காலையில நாங்கள் எழும்பி இருக்கிறோம் என்ற
ஆத்மத்தாக வாஞ்சி ஏற்படும் போது எங்கள் ஜீவிதத்தின் சகல தாண்டவரே பாவங்களுக்கு மன்னிப்புண்டாகும் என்று சொல்லி இந்த நேரத்தில் தியானித்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த தியானம் எங்கள் இருதயத்தை நிறைவேற்றோம். ஆண்டவரே, நான் தேவனை தேடுகிறேனா, என் மாம்சத்துல தேவனை தேடுகிறேனா என்று சொல்லுகிற அந்த அறிவு எங்களுக்குள்ளே தெளிவாகட்டும். அந்த எப்படி தேடுகிறோம், எங்கே தேடுகிறோம், இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி தரும்படியால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர தேவனை எங்கே தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம், ஏன் தேடுகிறோம் என்றுள்ள அந்த அந்த சிந்தையின் தெளிவை என் தேவன் எங்களுக்கு உருவாக்கி தர நான் சொல்லிக்கிறேன். தந்தை பிள்ளைகளோடு நீ பேசுவோம் ஆண்டவரே. இந்த பகல் காலம் ஆண்டவரே, இந்த சிந்தனை எங்கள் இருதயத்தை ஆள்கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தட்டும், எங்களை பாதுகாக்கட்டும். யாரும் சேரக்கூடாத ஒளியாயிருக்கிற இந்த வேதத்தின் ஆழங்களுக்குள் ஆண்டவர எங்களை எப்படி ஆயிலும் ஆண்டவர தடவியாயிலும் உண்மை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த தாக வாஞ்சியை தாரும் ஆண்டவர. எங்கள் சௌரியத்துக்கல்ல, எங்கள் விருப்பத்துக்கல்ல, எங்களுடைய சுயத்துக்கல்ல தகவனே. எப்படியால் இந்த ஆத்தும ரட்சிப்புகாய் நாங்கள் உண்மை தேடி கண்டடையணும் உள்ள ஆண்டவரை தத்தளிப்பும் எங்களுக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவர. அப்பா, யார் வருத்தாலும் யார் கைவிட்டாலும் ஆண்டவரை உண்மை காண்பது என்னுடைய ஆத்ம தாகமாய் தீரட்டும் ஆண்டவர. அதற்கு எங்களுக்கு பலன் பெற போறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரை இந்த நேரத்தில் அந்த ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய பாதத்துல வருகிற வார்த்தைகளினால் வசனத்தினால் ஒவ்வொரு உள்ளத்தை நிரப்புவீராக ஆண்டவர. கிருபையினால் வழி நடத்தும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மகிமையான காரியங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ வெளிப்படுத்தும். தலைமுறைகளுடைய காரியங்களில் தேவன் குடியிருப்பீராக ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாரையும் நான் நினைத்து உடைய பாதம் வருகிறோம் ஆண்டவர. அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, எங்கள் பிள்ளைகளுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக, வேலை செய்கிற பிள்ளைகளுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக ஆண்டவரே, அவருடைய பலனுக்காக, அவருடைய மன உறுதிக்காக ஆண்டவரே, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஆண்டவரை ஜெயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடு பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவரை வாட்டாதபடி உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்க ஜெபிக்கிறோம். அவியானோரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரை வழி நடத்துவீராக. அவியானோர் கத்தாவே ஒவ்வொருவருக்குள்ள வாசமாய் இருப்பீராக. தகவனை விசேஷமாய் சபைக்காய் ஜெபிக்கிற சபை நிலைமையை கத்தக அறிகிறீர் ஆண்டவர. மனம் திரும்புதல் தூரமாய் இருப்பதை அறிவீர் ஆண்டவர. மனம் திரும்புதல் இந்த சபைக்கு உருவாக்கும் ஆண்டவர. ரட்சிப்பு இந்த சபைக்கு உருவாக்கும் ஆண்டவர. வேத வசனங்களின் வல்லமை இந்த சபைக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவர. இந்த சபையை ரட்சியும் ஆண்டவர. இந்த சபையை குறித்த நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் கத்தாவ. அங்கின் தகப்பனே, இந்த சபையை ரட்சித்து ஆசீர்வதியும். தகப்பனே, உடைய மகிமையை வெளிப்படுத்தி ஆசீர்வதியும். தகப்பனே, உடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக ஆண்டவர. அப்பா, உடைய மகிமையான காரியங்கள் இந்த சபையில வெளிப்படட்டும். மனம் திரும்பாதித்தனும் மனம் திரும்பட்டும். வியாதிக்குள்ள, பிடிகளுக்குள்ள, பிரயாசத்துக்குள்ள விசேஷமாய் குமாருக்காய் ஆண்டவரே. அந்த காலுடைய பாதத்துக்குள்ள இருக்கிற எரிச்சல் ஆண்டவரே, அந்த இரத்தவாத வியாதி வராதபடி கத்த காத்துக் கொள்ளும்படி ஆய்ச்சி வைக்கிற கத்த கிருபையினால் உடைய பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சரீரம் ஆண்டவர கத்தரால் சுத்திகரிக்கப்படுகிற அந்த தன்மை ஏற்படுத்தும். தற்காலிகமாய் வருகிற போராட்டங்கள், மனுஷ வன்கண்கள் ஆண்டவரை செய்வனைகள் போன்ற எல்லா செயல்களில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளுகிற கிருபையை கத்தல் கொடுக்கும்படி ஆய்ச்சிருக்கிற பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை. பராமரித்துக் கொள்ளும் ஆண்டவரை. வழி நடத்தும் ஆண்டவரை. இரத்தத்தாலே முத்திரையிடும் ஆண்டவரை. நீர் அதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபையினால் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் மற்ற வேதையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தின் வேதனையினால, வைதீபத்தின் போராட்டத்தினால இருக்கிற தாயாரையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற உடைய அநாதி தீர்மானத்தை தேவன் நிறைவேற்றும்படியார். உங்களுடைய திட்டம் அதுவோ அந்த திட்டத்தை கத்தர் வெளிப்படுத்தும்படியார். ஆத்ம ரட்சிப்பின் ஆண்டவரை நிச்சயத்தை ஏற்படுத்தும்படியார். ஆண்டவரே, நீர் ஆயுசுகளை கூட்டுகிறது வைதீப நேரத்துல தம்முடைய ஆத்மாக்களை அவர்கள் சுத்திகரிக்க வேண்டும் என்பது தானே ஆண்டவர. அந்த உணர்வுகள், அந்த உணர்வு வருவது கஷ்டம் ஆண்டவர. வேதனையினால் புலம்புகிறதல்ல,
உணர்வினால் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் உருவாக்கும் ஆண்டவரை. தம்முடைய வயதிபத்தை சொல்லி ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிற நபர்கள் இந்த சபையில உண்டாண்டவரை. ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறவர் இந்த சபையில உண்டாண்டவரை. அப்படிப்பட்டவர்களை நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரை. வாலிபங்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம், சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கர்ப்ப ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறதுக்காக ஆண்டவரை கற்ப நன்மை அச்சிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கணிதத்தால் கிடைக்கும் சுதந்திரம் அந்த அனுபவத்துக்கு ஆண்டவரை தூரமாயிருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளை தம்பதிகளை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். குறித்த காலத்தின் நன்மைகளை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்துள்ள போராட்டங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் கடந்து போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் திருவை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவருக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டுமோ எல்லா நன்மைகளையும் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்யும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ஊழியர்களை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் ஆண்டவரை எளிய ஊழியர்களை உடைய கருத்துல தந்து ஜெபிக்கிறேன். அனைத்து தேவையை அவரை நினைத்து வேதனைப்படுகிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல கர்த்தாவின் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விக்கிரகத்தின் அதிகாரங்கள் ஆண்டவரை அழிவும் வரைக்கும் ஜெபிக்கும் கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விக்கிரகத்தின் அதிகாரங்களை தேசத்தை விட்டு மாற்றும். தேசம் உம்முடையதாய் மாறட்டும். ஆண்டவரை வேதத்தில் சொல்லப்பட்ட தேசம் உம்மாலே ஆண்டவரை நினைக்கப்படுகிற ஒரு தேசம். இந்த தேசத்தில் ஆண்டவரை உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்க எழுப்புதலை கொண்டு வரத்தக்கதான உடைய அநாதி தீர்மானம் நிறைவேற ஜெபிக்கிற விக்கிரகங்கள் ஆண்டவரை என்னதான் சூழ்ச்சிகளா இருந்தாலும் அன்றைய ஒரு நாள் ஆண்டவரை விசேஷமாய் மணிப்பூருடைய போராட்டம் ஆண்டவரை இவைகளால் ஆண்டவரை இந்த தேசத்துல ஆண்டவரை ஒரு பெரிய ஆண்டவரை மாற்றத்தினை கொண்டு வர போறதுக்காக ஸ்தோத்திரம். சத்ருவை தகர்க்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எலெக்ஷன் நடக்கிற இடத்துல உங்களுடைய கிருபை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இந்த விக்கிரகத்தினுடைய அதிகாரங்களை கூட்டு நிற்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை அந்த எலியாரை புதியாய் ஆண்டவரை பாகாலினுடைய 400 ஆண்டவரை வேறு ஆண்டவரை அழிக்க முன்னிருக்கிறோம். அதுபோல உள்ள அழிவுகள் ஏற்படுத்தி வைத்தார்.